டேய் அன்வி சைபாவாடா நீ. ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு யாராவது வந்திருப்பாங்க. ஓகேவா? யார் நீங்க ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. யார் ப்ரோ? யார் நீங்க? லாஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ அங்கே தானே ப்ரோ வந்தோம். ப்ரோ 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 பாய் வாங்க பாய். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. மறுபடியும் என்னோட இன்னொரு வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுக்குள்ளே நான் நினைச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தரை கொலை பண்ணி போட்டதா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிறைய பேராமல் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவா நடக்குது. இங்க வரவங்க அப்புறம் எல்லாரையும் அது டிஸ்டர்ப் பண்ணுது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அது மாதிரி நிறைய புகார்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒருத்தவங்க நம்ம கூட சேர்ந்து வீடியோ எடுக்க போறாங்க. பட்டீஸ் உங்க எல்லாரையும் பீஸ்லி பிரசாதோட யூடியூப் சேனல்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது என்னோட பேர் வந்து சித்திக். நான் சித்திக் பிளாக் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேய் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். மிகப்பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். டே வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ வந்து அது ஃபுல்லாகவே vlog சேனலாக மாற்றிட்டோம். ஸோ வந்து இருந்தாலும் நைட் வீடியோ வந்து எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் பீஸ்லி பிரசாத் யூடியூப் சேனல் கூட சேர்ந்து புதுசாக ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாரும் சக்ஸஸாக வரணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்கவே வந்து வர வழியெல்லாம் ஃபுல் டார்க்காகவே இருந்துச்சு. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. இந்த இடத்த பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வந்து பயத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. போக போக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவல் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே buddies. இப்போ பேய் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? கெட் ரெடி folks. என்னப்பா ரெண்டு பக்கமும் வீடு இருக்கு? ஆமாம் ப்ரோ. ஆனால் இந்த சைட்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இந்த சைட்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஆனால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக தான் ப்ரோ இருக்குது. பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துலாம் ப்ரோ. யாரு? பயமாக இருக்கு ப்ரோ. பார்த்துக்கலாம். யாரு? பாட்டில் சின்ன சவுண்டாக இருந்தால் ப்ரோ தெரியும் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. டென்ஷன் ஆகாதீங்க. சவுண்ட் கேட்குது ப்ரோ. யாரது ப்ரோ? அந்த பாட்டில் சவுண்ட் எவ்வளோ சவுண்டாக கேட்டிருக்கு பாருங்கள். நாயெல்லாம் குறைக்குது பாருங்கள். நாயினா குறைக்க தான் செய்யும். குறைக்க தான் ப்ரோ செய்யும். நான் அந்த பாட்டில் உடஞ்சி சவுண்டை சொல்கிறேன் ப்ரோ. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். செக் பண்ணிக்கலாம். காற்று கூட அடிக்கலையே ப்ரோ. எங்கே மேலேருந்து கீழே விழுவுறது கூட. வேற யாராவது இருக்கீங்களா? அது யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பார்த்துக்கலாம் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் இதே பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோ இங்கே எதோ எழுதியிருக்காங்க ப்ரோ ரெட் கலரில். இதோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள். பிளட்டு காஞ்சி போன மாதிரி இருக்கிற கலரு. ஆமாம் ப்ரோ. இங்கே பாருங்கள் வெளில கூட எதோ இருக்குது ப்ரோ. சரியில்லையே. இங்கே வேறு மார்க் வேறு மேலே போட்டிருக்காங்க ப்ரோ. நம்ம இங்கேயும் மேலே போயிட போகிறோம். எங்கே உங்கள் கடைக்கு எங்கே இருக்கலாம் தெரியுது? இங்கே பாருங்கள் ப்ரோ. மேலே ஸ்டார்டிங்லேயே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்கே ப்ரோ அது பக்கத்துலேயே கையச்சலாம் இருக்குது. அது நம்ம முன்னேறி போங்கன்னு சொல்கிறாங்க போய். சரி ஓகே. ப்ரோ துணியெல்லாம் கிடக்கு ப்ரோ. ப்ரோ என்ன மாதிரி ஒரு இடம் ஒரு கெஸ்ஸே பண்ண முடியாது ப்ரோ. இவனுங்க கொலை பண்ணி போகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கல ப்ரோ. ப்ரோ பில்டிங்கே ஓல்டு பில்டிங்காக இருக்குது. தலையில் கூட அவ்வளோ ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது ப்ரோ. அதுவும் இல்லாமல் புயலெல்லாம்
பில்டிங்கே ஒரு ஓல்டு பில்டிங் மாதிரி தான் இருக்குது ப்ரோ. பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. பார்த்துக்கலாம். ப்ரோ சரி சவுண்ட் கேட்டுச்சுல? லைட்டாக கேட்டுச்சு. கம்பி ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல? ஆமாம் ஆமாம். கீழே இருந்து கேட்குது ப்ரோ எனக்கு. ஹலோ ப்ரோ இந்த வீட்டில் அந்த பின்னாடி இருக்கிற பால்கனி பார்த்தாவே பயமாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? எதுக்கு இந்த வீடுங்கெல்லாம் காலியாச்சுன்னு அதுவும் தெரியலையே. அதுவும் இவ்வளோ வீடு 1-2 வீடாக இருந்தால் பரவாயில்ல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும். சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. எது பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று படித்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. ஏன்னா இது எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியல. எல்லாமே ஒரு மிஸ்டேக் இருக்கனால ரொம்ப பயமாக தான் ப்ரோ இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம், ஓகேவா? பார்த்துட்டு அது முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் நிறைய இடத்துக்கு வீடியோ எடுக்க போயிருக்கேன் ப்ரோ. போன உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவாக நடக்கும். ஆமாம், இங்கே எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கும் தான் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நடந்தது எல்லாமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இல்லையா ப்ரோ? நடந்தது ரெண்டுமே பெரிய ஆக்டிவிட்டி ஆச்சு. அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். ப்ரோ இங்கே வாங்க. என்ன புடவையா? டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன் ப்ரோ. புரியல. புடவை ஏதோ மாட்டி வச்சிருக்கானு டக்குன்னு பார்த்து இருட்டில் பார்த்து பயந்துட்டேன் நான். ப்ரோ அங்கே ஏதோ ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சு. ஸ்டெப்ஸ் இல்லையா பால்கனிக்கு? ஆனால் கேட்டுச்சு ப்ரோ, சவுண்டு மட்டும். போகலாமா? சரி ஓகே ஓகே. இமானுவேல் ராஜ்குமார். பார்க்கலாம். ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருந்தால் பார்க்கலாம். ப்ரோ நம்ம இதுக்கு 2 பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் கூப்பிட்டு வந்துருக்கணுமோ? பயமாக இருக்குது ப்ரோ 2 பேர் வந்தனால. அதனால் இடம் ஒருத்தலாம் இல்லை ப்ரோ. ப்ரோ இடம் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல ப்ரோ. நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ போங்க. ஆனால் ஸ்பெஷல் அட்வைஸு என்ன நம்பாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் உங்களை நம்பி தானே வந்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பையன் நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் 2 சவுண்ட் கேட்டுச்சுல ப்ரோ. அது வந்து என்ன அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு ப்ரோ. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அதே டவுட்டு தான் எனக்கும். ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுருக்கணும், ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஆச்சு கேட்டுருக்கணும். ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு யாராவது வந்திருப்பாங்க, ஓகேவா? ப்ரோ இருங்க ப்ரோ. வாய்ஸ் யாரு? போய் பாருங்க ப்ரோ. யாரு ப்ரோ? இப்போ சைலண்டாக இருக்காங்க ப்ரோ. சடனாக யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு ப்ரோ. யார் ப்ரோ? சைக்கோவாக இருக்குமா? சைக்கோவா ப்ரோ? இதுவே இல்லை. இப்போ என்ன தான் ப்ரோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது? இல்லை ப்ரோ, நம்ம உள்ளே பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் நடந்தெல்லாம் கேட்டிங்க தானே? உள்ளே பேசியிருக்க சட்டனா யாரோ ஓடின மாதிரி வாய்ஸு. என்ன லாங்குவேஜ்னே தெரியல ப்ரோ எனக்கு இது. ஆனால் வந்து எப்படியே நடக்குது. அந்த ஓடுற சவுண்டு கூட எப்படி ப்ரோ கேட்டுச்சு? டங்கு கேட்டுச்சு ப்ரோ. அதை எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து ஒரே இடத்துல பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ அந்த வாய்ஸ். அது ப்ரோ என்னன்னு தெரியலையே ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்களே மண்டை குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கோம்.
எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோ எடுக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், போயிடுறோம். தேவையில்லாமல் இப்படி பயப்படாதீங்க. ஹலோ வரும்போது காலத்தில் அந்த நடத்த சொல்லுங்க, அதே மாதிரி கேட்குறோம். எனக்கு அந்த லாஸ்ட் அந்த சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கீழே கம்பிலாம் இருக்குது, பார்த்து போங்க. அங்கே தானே இருந்தோம். ஆமாம். லெஃப்ட் சைடில் போனால் ரைட் சைடில் சவுண்டு கேட்குது, ரைட் சைடில் போனால் லெஃப்ட் சைடில் சவுண்டு கேட்குது ப்ரோ. ப்ரோ அது யாரா ப்ரோ இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல. ஆமாம், செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஃபேனை ஃபுல்லாக கழட்டி விட்டு போனால் தான் என்ன? அதான் ப்ரோ நானே இப்போ சொல்லலான்னு வார்த்தை எடுத்தேன், அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ. பாய் தண்ணியாக தேங்கி நிற்கிது பாய். மழை பெஞ்சது தண்ணியாக தேங்கி நிற்கிது. இது சொல்கிறீங்களா? ஏதாவது துணி காய போட்டிருப்பானுங்க ப்ரோ. துணி காய முடியாது அப்புறம் காய போடுவானுங்க. டென்ஷனாக ப்ரோ. என்னென்ன தெரியாமல் குழப்பத்தையே ப்ரோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ இந்த இடத்த பற்றி? நம்ம இதெல்லாம் வந்துட்டோம், ஓகேவா? ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாம். நடக்குதோ நடக்கலையோ, வந்ததுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்புறது தான் எனக்கு தோணுது. சரி ஓகே ப்ரோ. ஓகே அது ஓகே ப்ரோ. ஆனால் வந்து இந்த என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு மண்டை குழப்பமாக இருக்கு. அது தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது போல இருக்கு. சீக்கிரம் ஆன்சர் கிடைக்கும். அதான் ப்ரோ. கிடைக்காம போகுது, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ப்ரோ. என்ன நடக்குதுன்னு புரியல. யார் நீங்க ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ. யார் நீங்க ப்ரோ? பொறுமையாக ஓடுங்க ப்ரோ. இதுக்குள்ள தான் ப்ரோ போனா எவனோ ஒருத்தன். எதுக்குள்ள போனா? ஏய் யாரா அது? இதுக்குள்ளே அதுக்குள்ளே ப்ரோ. இதுக்குள்ள தான் ப்ரோ குதிச்சு போனா. லாக் ஆகிட்டு ப்ரோ போகிறது. நம்மளும் புதுசாக போகிறது. இதை பிடிங்க ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ, அவன் ஏதாவது அடிச்சிட போகிறான் ப்ரோ. ஏதாச்சும் வச்சு வரது கூட வழியில் குதிச்சு வர மாதிரி இருக்கு. யாரு? இல்ல பாய், இதுக்குள்ளதான் வர மாதிரி நான் பார்த்தேன். அதான் ப்ரோ, நம்ம அந்த லாஸ்ட்ல இருந்து ஓடி வந்தோமா? ஆமாம் ப்ரோ, ரைட்டாக கேட்டுச்சு. நீங்கள் அவனை பார்த்தீங்க தானே? பார்த்தேன் ப்ரோ. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சைக்கோ மாதிரியும் இல்லை என்ன ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி சைக்கோ ப்ரோ. சைக்கோனா எப்படி ப்ரோ? அவன் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டிருக்கானே ப்ரோ. அவன் ப்ரோ 10ஆம் நம்பர் செல்ஃப்லாம் இருக்கு. என்ன ப்ரோ ஷூனாலும் இங்கே செப்பல் இருக்கு ப்ரோ. ஜாக்கி ஜெட்டி சப்பாத்தி கடைலாம் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ இது தப்பாக தெரியுது ப்ரோ. என்ன தப்பாக தெரியுது? ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள்? சும்மாவே எவனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவானுங்க. ட்ரக்ஸ் பிடிச்சவங்களாம் எதாவது கிறுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணி விட்ருவானுங்க ப்ரோ. சுயநிலைவே இருக்காது ப்ரோ அவனுங்களுக்குலாம். அவனுக்கு என்ன பண்ணுறான்னு அவனுங்களுக்கே தெரியாது ப்ரோ. ப்ரோ சத்தியமாக ஆமாண்டு அந்த பள்ளி வரை சத்தம் போடுது ப்ரோ. அப்போ இங்கே எவ்வளோ சைக்கோ தான் ப்ரோ இருக்காங்க கன்ஃபார்மாக. இவ்வளோ வாட்டி ப்ரோ இல்லை ப்ரோ, அது கரெக்டாக இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பள்ளி சவுண்ட் கூட கேட்கல ப்ரோ. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக கேட்குதுல்ல. என்ன ப்ரோ பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா ப்ரோ உள்ள எங்கேயாச்சும் இருக்கானா ப்ரோ? அந்த சைடு போக ஏதாவது வழி இருக்கா? அங்கே உள்ள தானே இருக்கும். அந்த சைடு வேறு ஏதாவது வழி இருக்கா? இதுக்குள்ள தானே ப்ரோ வந்தான். அப்போ எங்கே போனான் ப்ரோ? ப்ரோ அங்கே கீழே குச்சா கீழே மொட்டை கீழே தான் ப்ரோ, தரையில் தான் ப்ரோ விடணும். செத்த வச்சு நம்ம உண்மையாக போகணும்னு தெரியலையே. திருப்பி பேயை வந்து அட்டாக் பண்ணானா?
இங்கே பாருங்க சொல்லுங்க. நான் டபுள் மைண்டடாக வந்தேன். ஓகே. இங்கே என்னதான் இருக்குன்னு தெரியாம சடனாக பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சு எனக்கு. நீ பேசுறது ஒரு சவுண்ட் கிடைச்சி தெரியுமா? பார்த்தீங்களா? கேட்குது ப்ரோ, கண்டிப்பாக கேட்குது ப்ரோ. நான் இப்போ ஷோராக சொல்லுவேன், இங்கே அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பேராமல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அதுக்கு காரணம் பேய் கிடையாது, அந்த பைத்தியக்காரன் தான். அடுத்தது வந்துட்டோம். அவனுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கறது. அப்போ ஒன்றும் இல்லை அப்போ விட்டு போயிடலாமா? அப்பா விட்டு போயிடலாம். இன்னும் என்ன ப்ரோ அப்படி விட்டுருவான். அவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு ப்ரோ? இப்போ ஒன்று நம்ம ஒன்று அவனை ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் ப்ரோ, இல்லைன்னா கிளம்பணும் ப்ரோ. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இல்லை அவனை பார்த்தா நம்ம ஊர் காரணம் எனக்கு தெரியலையே ப்ரோ. அவன் தூரம் நம்ம ஊரில் ஏதாவது ஒருத்தன் பைத்தியக்காரன் இருக்கான்னா அவன் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருப்பான். ஆமாம் ப்ரோ. லுங்கி கட்டின்னு இந்த மாதிரி பரம்பரையாக இந்த தொழிலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அவனை பார்த்தாலே எப்படி தான் ப்ரோ இருக்கு. என்ன தொழில்னு தெரியல ப்ரோ. போதை ட்ரக்ஸ் விற்பானோ? விற்கிறது ரெண்டா பட்சம். தலைக்கு மேலே ஏற்றி விட்டுட்டு நம்மள ஏதாவது பண்ணி விட்டானா? அதான் ப்ரோ, அவன் போதைக்கு நம்மள ஏதாவது பண்ணி விட்டானா? அவன் எங்கேயோ இருக்கிற கோவத்தில் நம்மளை போட்டு தள்ளிட்டானா? அப்படியே வெளில போகும். வெளில போய் யாரும் இருக்காங்களா பாய்? அப்படியே சைலண்டாக முன்னாடி போங்க, பார்த்து கவனமாக போங்க. பை சேஃபாக இருங்க. என்ன பை பண்ணலாம்? அதுக்குள்ளே எங்கே பை போயிருப்பாங்க தெரியலையே ப்ரோ. அவன் என்ன பண்ணுறானே யோசிக்க முடியல ப்ரோ நம்மளால். சரியான கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்குள்ளே எங்கே போயிருப்பான்னு தெரியல ப்ரோ. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. தண்ணி ட்ராப் ஆகிற சவுண்டா? தண்ணி ட்ராப் அதே டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ப்ரோ. நான் ஒன்று பண்ணலாம். சொல்லுங்கள். அந்த லாஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ அங்கே தானே ப்ரோ வந்தோம். ப்ரோ நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.